ஒரு நாள் முழுவதும் ஒரு ஜெப ஆராதனை நடைபெற்றது. ஜெப ஆராதனையிலே பங்கேற்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஹீலியம் என்கின்ற வாயு நிரப்பப்பட்ட பலூன் கொடுக்கப்பட்டது. இந்த ஆராதனை நடத்துகின்றவர்கள் அங்கு வந்த மக்களை பார்த்து, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த பலூனை நீங்கள் மேலே பறக்க விட்டுவிடலாம் என்று சொன்னார்கள். அவ்வாறே அவ்வப்பொழுது சில பலூன்கள் விடப்பட்டிருந்தன. என்ன அதிர்ச்சி என்றால், அந்த ஆராதனை முடிவிலே இன்னும் ஏறக்குறைய 40 விழுக்காடு மக்கள் தங்கள் கைகளிலேயே இந்த பலூன்களை விடாமல் வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த 40 விழுக்காடு மக்களால் தங்கள் உள்ளத்திலிருந்து அந்த வெறுப்பையும் கசப்பையும் துன்பத்தையும் விட்டுவிட முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நம் அனைவரையும் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே சீடர்கள் தங்கள் வெற்றிகரமான பணி அனுபவத்திற்கு பிறகு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தாங்கள் செய்தது போல தாங்கள் செய்த அந்த செயலிலே, ஜபத்திலே பேய்கள் கூட தங்களுக்கு அடிபணிகின்றன என்பதை நினைத்து மகிழ்கின்றார்கள். அதை இயேசுவிடம் தெரிவிக்கிற போது அதை கேட்டு இயேசு கூட மகிழ்ச்சி அடைந்து தம்முடைய தந்தைக்கு நன்றி தெரிவிக்கின்றார். ஒரு கிறிஸ்தவருடைய முக்கியமான அடையாளம் மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், a sad Christian is a bad Christian. மகிழ்ச்சி தான் நம்முடைய பிறப்புரிமை. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிறப்பு முதல் அவர் விண்ணேற்பு அடைந்தது வரையிலும் பல நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நமது மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்?